ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் growth அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்ட் 2ல என்னென்ன கண்டென்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கண்டென்ட் எல்லாம் தான் நம்ம பார்ட் 1 வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது சுதந்திரம் அடைந்த போது எப்படி இருந்துச்சு, அது முக்கியமா தொழிற்சாலை எந்த நிலைமையில இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல இருந்து மீட்டெடுத்து தொழிற்சாலையை இந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணமான ஒரு 3 கொள்கைகளை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். அதாவது 1948ல தொழில்துறை சார்ந்த ஒரு கொள்கை தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 1956ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1991ல கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 வீடியோல ஃபுல்லா தமிழ்நாடு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கொலோனியல் பீரியட், பிரிட்டிஷ் ஆட்சியை புரிஞ்சிட்டு இருந்த அந்த காலத்துல தொழிற்சாலை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, அவங்க இருக்கும் போதே ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறத்துல இருந்து 1990s, அதாவது 1991ல ஒரு கொள்கை தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல, அது வரைக்கும் என்னென்ன மாதிரி தொழிற்சாலைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேஸை பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து 1991 தான் லிபரலைசேஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தாராளமயமாக்கல் கட்டம். அது வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எந்த மாதிரி தொழிற்சாலை இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் எந்த அளவுக்கு தொழிற்சாலைய முன்னேற்றி கொண்டு வந்திருக்கு நம்மளோட தமிழ்நாட்டுல அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அந்த கிளஸ்டர்ஸ்ல எந்தெந்த இதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிவ் வாகன தொழில் தொகுப்புகள், அடுத்து ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர், அடுத்து டெக்ஸ்டைல் கிளஸ்டர் நெசவு தொழில் தொகுப்புகள், அடுத்து லெதர் அண்ட் லெதர் குட்ஸ் கிளஸ்டர், பட்டாசு தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் தொகுப்பு, அடுத்து ஐடி கிளஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இது என்ன அப்படின்னா, ஒரு சில பாலிசி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னென்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்து ஒரு சில ஏஜென்சிஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த இந்த ஏஜென்சியோட முக்கியமான கீ ரோல் என்ன அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து ஊக்குவிக்கிறது இவங்களோட முக்கியமான நோக்கம். சோ அது என்னென்ன ஏஜென்சி, அவங்க எதுக்காக அந்த ஏஜென்சி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். லாஸ்டா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத லாஸ்டா பார்த்துட்டு இந்த டாபிக்கை முடிக்க போறோம். நம்ம இதுவுமே பார்ட் 2 வீடியோல ஃபுல்லா பார்க்க முடியாது. இல்ல பாதி கண்டென்ட்டை பார்ட் 2 வீடியோலையும் மீதி கண்டென்ட்டை பார்ட் 3 வீடியோலையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு பிஃபோர் கொலோனியல் ரூல். காலனிய ஆட்சிக்கு முன் தமிழ்நாட்டு தொழில்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம கொலோனியல் பிரிட்டிஷ் இங்க ஆட்சி புரியறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல நிறைய வகையான தொழிற்சாலை அப்படிங்கிறது இருந்திருக்கு. என்ன மாதிரி தொழிற்சாலை அப்படின்னா, டெக்ஸ்டைல், ஷிப் பில்டிங், அயன் அண்ட் ஸ்டீல், பாட்டரி. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா நெசவு தொழில், கப்பல் கட்டுதல், இரும்பு எஃகு தயாரிப்பு மற்றும் மண்பாண்ட தொழில்கள், இந்த மாதிரி நிறைய தொழில்கள் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளோட தமிழ்நாட்டு பக்கத்துல இந்த கடற்கரை வந்து அதிகமா காணப்படுறதுனால இங்க இருந்த மற்ற நாட்டோட வணிக தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. கொலோனியல் ஆட்சி காலத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னலா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தொழில்கள் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்து அப்படியே மாத்திட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, நம்ம நெசவு தொழில வந்து கையில கையில தான் துணியெல்லாம் நெய்து மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெடிஷனல் மெத்தடை அப்படியே திருப்பி போட்டுட்டாங்க. அப்ப பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி தொழிற்சாலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருந்துட்டு தான் இருந்திருக்கு. மத்த கண்ட்ரியோட அந்த வணிக தொடர்பு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நிறைய புது புது இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாலும் நம்மளோட பாரம்பரியமான தொழில்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஆரம்ப காலகட்டத்துல தொழில்துறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொலோனியல் பீரியட், இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி புரியறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்னென்ன தொழிற்சாலைகள்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக காட் கல்டிவேஷன் அவங்க வந்து எல்லாத்தையும் கண்டிப்பா பண்ண சொன்னாங்க. ஏன்னா காட்டன் இருந்தா தானே துணி வந்து நெய்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். சோ அவங்க பெரிய பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அப்ப அதனால அக்ரிகல்ச்சர்லயே அது எந்த மாதிரி இம்பாக்ட் ஆச்சு, எல்லாரும்
ஃபுட் கிராப்ஸை விட்டுட்டு இந்த கேஷ் கிராப்பான காட்டனை விளைவிக்கிற ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்பட்டாங்க. இதை நம்ம எல்லாமே டீட்டெயிலாக அக்ரிகல்ச்சர்ல பார்த்தோம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுலையும் அதில் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அப்போ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டதா பார்த்தோம் அப்படின்னு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரதுக்காக காட்டனை எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு ஆல்ரெடி வர்த்தகம் வந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ இன்னும் அதிகமா என்ன பண்ணாங்க, இந்த வணிகம் வந்து ஒரு கண்ட்ரில இந்தியால இருந்து மற்ற கண்ட்ரிக்கு போறதுனால அந்த ஏரியாவை சுத்தி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். முக்கியமா எந்தெந்த போர்ட்லாம் அப்படின்னா சென்னையிலையும் தூத்துக்குடியில இருக்கிற இந்த துறைமுகத்தை சுற்றி நிறைய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது வளர்ச்சி பெற்றது. ஓகே. அதுக்கப்புறம் சிவகாசியில தீப்பெட்டி தொழிற்சாலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மேஷ் ஃபேக்டரிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது தீப்பெட்டி தொழிற்சாலை மட்டும்தான் இருந்துச்சு. லேட்டரா தான் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க சிவகாசியில, பட்டாசு மற்றும் அச்சு தொழில்களுக்கு வந்து ரொம்ப பிரபலமாச்சு. அதே மாதிரி திண்டுக்கல், வெள்ளூர், ஆம்பூர் அந்த சைட்ல என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா லெதர் இண்டஸ்ட்ரி, தோல் தொழில் வளர்ச்சி அடைந்தது எங்க, திண்டுக்கல், வெள்ளூர், ஆம்பூர்ல. அதுக்கடுத்து நம்ம வெஸ்டர்ன் தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாட்டுல எதெல்லாம் வந்து அதிகமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெக்ஸ்டைல் மில்ஸ், நெசவு தொழிற்சாலை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்ப நெசவு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற பார்ட்ஸ், அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் அதை சுத்தி வளர்ச்சி அடைஞ்சது. இப்ப டெக்ஸ்டைல் மிஷினரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் மில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், ஃபர்ஸ்ட் மிஷின் தேவைப்படும், எதுக்கு, அந்த துணியெல்லாம் நெய்யறதுக்காக. அப்புறம் அது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை பாக்குறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் தேவைப்படும். அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா அது என்னென்ன தேவையோ அந்த தொழிற்சாலைகள்லாம் அதை சுத்தி வளரும். இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு சொல்றோம். அடுத்து நம்ம இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஸோ அப்ப தொழிற்சாலை டெக்ஸ்டைல் தொழில் மில் வந்ததுனால அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. ஓகே. அப்புறம் 1930s ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா நீர்மின் மின்சாரம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப இந்த மின்சாரம் கிடைச்சதுனால விவசாயிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிலத்தடி நீரை வந்து அந்த பம்பு செட் மூலமா எடுத்து நிறைய தண்ணி அப்படிங்கிறது கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. இது மூலமா விவசாயம் அப்படிங்கிறதும் விரிவடைந்தது. அதே சமயத்துல அந்த இயந்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படுறதுனால அது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்தது. ஓகே. அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு ஏர்லி 1990s. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதுதான். இப்ப இனிமேல் நம்ம பார்க்க போற சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தோம் 1990s வரைக்கும், சுதந்திரத்துக்கு பின் 1990களின் முற்பகுதியில நம்ம என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி. இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி அப்படிங்கிறது நம்ம ரயில்வே கோச்சஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு பெட்டியா இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நம்ம கொண்டு வந்தோம். இந்த தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் கோச் தொழிற்சாலை ரயில் பெட்டிகளை தயாரிக்கிறதுக்காக. அடுத்து திருச்சிராப்பள்ளியில PHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்காக, இந்த கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிக்கிறதுக்காக. அதாவது மேனுஃபேக்சர்ட் பாய்லர்ஸ் அண்ட் டர்பைன்ஸ். இல்ல எக்ஸாம்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா இந்த ஃபேக்டரியை கொடுத்துட்டு இந்த சைடு எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த லெசனே எங்க கவர் ஆகும் அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸ்ல கவர் ஆகும். அதுல இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ்னு ஒரு லெசன் இருக்கும், அதுக்கு கீழே தான் இது எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட். நெக்ஸ்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடியில இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போர் தளவாகனம் எல்லாத்தையும் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளா அமைஞ்சது. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா கனரக வாகன தொழிற்சாலை ஆவடியில நிறுவனாங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் மற்றும் அசோக் மோட்டார்ஸ், லேட்டர் அந்த அசோக் மோட்டார்ஸ் அசோக் லேலண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருந்துச்சு, சென்னையில. எதுக்காக இந்த இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வாகனங்கள் தயாரிக்கிறதுக்காக. அடுத்து கவர்மெண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட இன்னுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அதாவது நீர்மின் மின் திட்டங்களை என்ன பண்றாங்க, விரிவுபடுத்துறாங்க. எதுக்காக, இன்னுமே எலக்ட்ரிசிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்காக. மின்சாரம் இருந்துச்சு அப்படின்னா தொழில்துறை அப்படிங்கிறது இன்னும் வேகமா வளரும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. 1973ல சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிறத நிறுவுறாங்க சேலத்துல. அது 1970 1980s அந்த காலகட்டத்துல டெக்ஸ்டைல் கிளஸ்டர்
அப்படிங்கிறது, அதாவது நெசவு தொழில் குழுமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிக வேகமா வளர்ந்துட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல பவர்லூம் வீவிங், மின் நெசவு துணி நெய்தல் தொழில் அப்படிங்கிறது வளர்ந்துச்சு. அடுத்து திருப்பூர்ல காட்டன் நைட்வேர், பருத்தி உடை தொழில். அடுத்து கரூர்ல ஹோம் பர்னிஷிங், வீட்டு அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஏரியால ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொன்றும் ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தான் என்ன பண்றாங்க, பெரிய தொழிற்சாலைக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்து கொடுக்கறதுனால தமிழ்நாடு இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், வளர்ந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்றாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறாங்க. அப்படி கவர்மெண்டோட சப்போர்ட்டோட ஒரு இண்டஸ்ட்ரியஸ் அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஒரு ஏரியாவே வந்து இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். இது ரொம்ப முக்கியமானது, நம்ம புக்ல கொடுத்திருக்க கண்டென்ட். நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு லிபரலைசேஷன் ஃபேஸ், தாராளமயமாக்கல் கட்டம். நம்ம தாராளமயமாக்கல் அப்படின்னா ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது தொழிற்சாலையை தொடங்குறதுல. அதே மாதிரி பிரைவேடைசேஷன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1991க்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் முக்கியவாசி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ பிரைவேட்டும் இண்டஸ்ட்ரி அப்படிங்கறத ஆரம்பிக்கலாம், அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த 1991ல ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ நிறைய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த 1991 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் புது புது தொழிற்சாலைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி பிரைவேட்ல எல்லாரையும் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வர்றதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறது, அதாவது லேண்டை வந்து கம்மியான ரேட்டு கொடுக்கறது, டாக்ஸ் கன்செஷன் பண்றது, குவாலிட்டியான பவர் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய வகையில வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பூஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்படின்னா தான் நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வரும், அது மூலமா தமிழ்நாடு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேற்கொண்டாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மகாராஷ்டிரா, குஜராத் அந்த ஸ்டேட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கு. அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் நிறைய தொழிலாளர்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளா இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ இங்க மொத்தமா 13 டிஸ்ட்ரிக்ட்ல 27 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகே, மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அண்ட் தேர் ஸ்பெஷலைசேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகளை பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னா என்னங்கிறத நம்ம குட்டியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளஸ்டர்ஸா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அப்ப இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா சிம்பிளா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு, அந்த தொழிற்சாலைக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறதுக்கு அதை சுத்தி நிறைய தொழிற்சாலை அப்படிங்கறத ஏற்படுத்துறாங்க. இப்போ ஒரு ஏரியால ஒரு பெரிய தொழிற்சாலை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை சுத்தி சின்ன சின்ன தொழிற்சாலை அப்படிங்கிறது வரும், அது மூலமா அந்த ஏரியாவே டெவலப் ஆகும். இதுதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது. என்ன கொடுத்திருக்காங்க, ஷேர் காமன் மார்க்கெட், டெக்னாலஜி அண்ட் ஸ்கில். அப்ப எல்லாரும் ஒரே மாதிரியான, இப்போ டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரியான டெக்ஸ்டைல் மில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான், தொழிற்சாலைகள் தான் ஆரம்பிப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெக்னாலஜி ஸ்கில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது. இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் 1920s இதை பத்தி சொல்லியிருப்பாரு. எப்படி இவருக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னா இங்கிலாந்துல இதே இந்த டெக்ஸ்டைல் ஃபெம் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு டெக்ஸ்டைல் ஃபெம் வந்து அதை சுத்தி மற்ற தொழிற்சாலைகள்லாம் எப்படி வருது, அது மூலமா அந்த ஏரியாவே எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத பத்தி இவர் ஸ்டடி பண்ணி அதை மக்கள் கிட்ட 1920s சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் அப்பா சொன்னப்போ அந்த விஷயம் அவ்வளோ ஃபெமிலியரா யாருக்கும் ரீச் ஆகல. 1980s இந்த இட்டாலியில வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்ன விஷயத்த மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அதை எடுத்து எல்லா பக்கமும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம இந்தியாவும் அதை பார்த்து என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கிளஸ்டரா டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர், வாகன தொழில் தொகுப்புகள். இப்ப சென்னையை நம்ம என்ன சொல்றோம், டீட்ராய்ட் ஆஃப் ஏசியா. எதுக்காக அப்படி சொல்றோம்னா அங்க நிறைய வகையான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால சென்னையை நம்ம என்ன சொல்றோம், டீட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர்லயும் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க.
அப்ப அந்த சென்னையில தான் நிறைய அந்த காரு, பெரிய பெரிய வெஹிக்கிள்கான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே சென்னையை சுத்தி தான் இருக்கு. அப்போ ஒரு தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட அந்த குட்டி குட்டி பார்ட்ஸ தயாரிச்சு குடுக்குறது, அத சர்வீஸ் பண்ணி குடுக்குறது, அந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் அந்த சென்னைய சுத்தி அமைக்கிறாங்க. அது மூலமா அந்த ஏரியாவே அப்படியே டெவலப் ஆகுது. இப்ப முன்னாடி இந்தியன் கம்பெனிஸான டிவிஎஸ், டிஏ சைக்கிள், அசோக் லேலண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் எல்லாமே இருந்தாங்க. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து எம்என்சி கம்பெனி எல்லாமே உள்ள வராங்க. யார் யாரெல்லாம் வராங்க? ஹூண்டாய், ஃபோர்டு, ரினால்ட் நிசான் இவங்க எல்லாருமே இங்க ஃபேக்டரியை செட்டப் பண்றாங்க. எதுக்காக இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம்? என்ன ஃபேக்டரி? இது எல்லாமே வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. இப்ப ஹோசூர்ல அதே மாதிரி என்ன பண்றாங்க? டிவிஎஸ் அண்ட் அசோக் லேலண்ட் இந்த கம்பெனி அங்கேயும் தொழில்துறையை நிறுவுறாங்க. அது மூலமா அந்த ஏரியாவும் அப்படியே டெவலப் ஆகுது. கோயம்புத்தூர் ஏரியால அதாவது அந்த ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ்க்கு தேவைப்பட்ட அந்த குட்டி குட்டி பார்ட் எல்லாம் இருக்குல்ல, அதை தயாரிக்கக்கூடிய ஒரு ஏரியாவா மாறுச்சு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை தொட்டு தொட்டு அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வளர்ந்துட்டே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர், அதாவது சரக்கு வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்புகள். இப்போ ஒரு பேருந்தை உருவாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டா அது என்ன பண்ணுவாங்க வச்சு அததான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டா அப்படியே பில்ட் பண்ணி தான் ஒரு பெரிய பஸ்ஸா தயாரிப்பாங்க. ஸோ அந்த ஏரியா அந்த தொழிற்சாலை எந்த ஏரியால டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு நாமக்கல், திருச்செங்கோடு ரீஜியன், அதுக்கப்புறம் கரூர், இந்த ஏரியால தான் பஸ் பாடி பில்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அங்க வேலை செய்த தொழிலாளர்களே தனியா ஒரு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா அந்த ஏரியாவே பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு ஏரியாவா மாறுது. ஸோ அதுக்கு தேவைப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதை சுத்தி வளருது. இதுதான் என்னது? ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர். இந்த கரூர் அப்படிங்கிறது இந்த பஸ் பாடி பில்டிங்குக்கு மட்டும் ஃபேமஸ் ஆனது கிடையாது, ஹோம் ஃபர்னிஷிங்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஏரியா. ஓகே. அடுத்து டெக்ஸ்டைல் கிளஸ்டர். தமிழ்நாடு தான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டுல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இது எந்த காலகட்டத்துல இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கொலோனியல், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்துருச்சு. இப்போ கோயம்புத்தூரை நம்ம என்ன சொல்றோம்? மான் சிஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, தென் இந்தியாவின் மான் சிஸ்டர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அந்த கோயம்புத்தூர் ஏரியாவை சுத்தி தான் நிறைய ஸ்பின்னிங் மில், அதாவது நூற்பாலை அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாடு தான் என்னது? காட்டன் யார்ன், பருத்தி நூல் உற்பத்தியில முதன்மையான மாநிலம் அப்படிங்கிறது எது? தமிழ்நாடு தான். அடுத்து ஈரோடு அண்ட் சேலம்ல பவர்லூம் யூனிட், பவர்லூம்னா என்னது? மின் விசை தறி அலகுகள் அப்படிங்கறத ஈரோடு அண்ட் சேலம் ஏரியால தான் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்திருக்கு. இது எதுக்காக பயன்படும்? துணியை வந்து உற்பத்தி பண்றதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பவர்லூம் யூனிட்ஸ். அடுத்து திருப்பூரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், காட்டன் நைட் ஒர்க் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 80% நைட் ஒர்க் இந்த திருப்பூர்ல இருந்து தான் என்ன பண்றாங்க? திருப்பூர்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான பீப்புளுக்கு இந்த திருப்பூர் காட்டன் கம்பெனி அப்படிங்கிறது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இது எல்லா பக்கமும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியா, அது சவுத் இந்தியால இருந்து நார்த் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கும் நிறைய கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அடுத்து பவானி குமாரபாளையம் அப்படிங்கிறது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கார்பெட் ப்ரொடக்ஷன், அதாவது கம்பளம் சொல்லுவாங்கல்ல, கார்பெட், அதை தயாரிக்கிறதுல ஃபேமஸான பிளேஸ் எது அப்படின்னா பவானி மற்றும் குமரிபாளையம். இந்த கார்பெட்டை வெளிநாட்டுக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்புறம் மதுரை, காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சில்க் அண்ட் காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்ப நம்ம இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப திருவள்ளூர் அப்படிங்கிறது எதுக்கு ஃபேமஸ் ஆனது? ஆட்டோமேட்டிவ், அதாவது தானியங்கி. அடுத்து சென்னை அப்படிங்கிறது தானியங்கி, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், அதாவது ஆட்டோமேட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி. அடுத்து வெள்ளூர் அப்படிங்கிறது லெதர், காஞ்சிபுரம் சில்க் சாரி. அப்ப வெள்ளூர் அப்படிங்கிறது என்னது? தோல் தொழிற்சாலை, காஞ்சிபுரம் பட்டு ஆடைகள். அடுத்து ஓசூர் தானியங்கி மற்றும் மின்னணு, ஆட்டோமேட்டிவ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். சேலம் ஸ்டீல் அண்ட் பவர்லூம், இரும்பு மற்றும் விசைத்தறி,
ஈரோடு மஞ்சள் மற்றும் விசைத்தறி. டர்மெரிக் அண்ட் பவர்லூம். அடுத்து நாமக்கல் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் பவுல்ட்ரி. கோழி பண்ணை மற்றும் போக்குவரத்து. அரியலூர் சிமெண்ட். திருப்பூர் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள், அதாவது ரெடிமேட் ட்ரெஸ். அடுத்து திருச்சிராப்பள்ளி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாய்லர்ஸ் அண்ட் டர்பைன்ஸ், கொதிகலன்கள் மற்றும் விசை ஆலைகள். கரூர் வாகன கட்டுமானம் விசைத்தறிகள். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். மதுரை தோல். விருதுநகர் பட்டாசுகள் தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடுதல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை எல்லாத்தையும் தான் இங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவும் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் உள்ள கண்டென்ட்டை படிக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு மேப்பை வச்சு ஒவ்வொரு ஏரியாவும் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு போதும். ஓகே, அடுத்து லெதர் அண்ட் லெதர் குட் கிளஸ்டர். ஓகே, இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.